இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் இன்டர்னல் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கை விட கம்மியாக எடுத்திருக்கீங்களோ ஆர் அதர்வைஸ் சிஜிபி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட கம்மியாக இருக்கோ அண்ட் தென் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட் எக்ஸாம்ஸில் வந்து லோ மார்க் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரீமாக சூசைட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி லோவாக டிப்ரெஸ்டு மூடில் இருக்கும்ல லைக் மார்க்கில் வந்து டிப்ரெஸ்டு மூடில் இருக்கும்ல ஸோ அவங்கள வந்து ஹாப்பியர் மூடாக கொஞ்சம் டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ மைட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதர்வைஸ் நான் சும்மா தான் இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்கள் வேல்யூபிளான டைமை வேல்யூபிளான திங்ஸில் போய் இன்புட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டான விஷயம் எதை பற்றி பேச வரேன்னா இன்புட் எஃபர்ட் தான். ஸோ அவுட்புட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, நான் ரொம்ப டிப்ரெஸில் இருக்கேன், மார்க் ரொம்ப கம்மியாக வந்துடுச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 40% எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வந்தது வந்து 30 தான், அது இதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்புட் கரெக்டாக போட்டிங்களான்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா ஐ ஹேவ் 24 hours இன் மை ஹேண்ட். ஓகே, 24 hours நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 hours தூங்கிட்டு ரிமைனிங் இருக்க ஹவர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து அது இதுன்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஸோ என்னோட எஃபர்ட்டை 100% போடணும். அண்ட் தென் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து குட் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. ஸோ எஃபர்ட்டே போடாமல் நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ இன்புட் எஃபர்ட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். திஸ் இஸ் த மெயின் திங் டு கெட் த குட் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி. யூ நீட் டு ஒர்க் 10x times than the other to get a good results ஆக்சுவலி. ஸோ இன்புட் எஃபர்ட் தான் வந்து மெயினான விஷயம். ஸோ தயவு செஞ்சு உங்களோட இன்புட் எஃபர்ட் 100% வந்து இன்புட் பண்ண டைப் பண்ணுங்க ஆக்சுவலி. இப்போ நம்ம இன்புட் எஃபர்ட் வந்து நல்லாவே போடுறோம், பட் அப்பயும் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரவே இல்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கான மெயினான ஃபேக்டர் என்னென்னு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 90% எஃபர்ட் போடுறேன், ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறேன். என் 12th இதுதான் நான் பண்ணேன், இது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்கும் சொல்லலாம். நான் இப்போயும் சொல்லுவேன், இதெல்லாம் நான் வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு வீடியோவே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி. இதே தான் வந்து எல்லா இடத்துலையுமே கண்டினியூ ஆகும். ஸோ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமில் நான் வந்து லார்ஜ் போர்ஷனை படிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? சீக்கிரமாக டக்குன்னு படிச்சுட்டு போவோம்ல. ஒரு எடுத்துட்டோன்னா ஒரு 5 கொஸ்டின் எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட் கொஸ்டினை படித்து முடிச்சிடுவோம், தெளிவாக படித்து முடிச்சிடுவோம். செகண்டாக படிப்போம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்தை படிச்சுட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட்டில் போய்ட்டு இதுதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு என்ட்ரு ஆகிட்டு நெக்ஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டே இருப்போம். ஸோ இப்படி நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஃபஸ்ட்டை நீங்கள் மறந்துடுவோம். என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு கொஸ்டினாக படிக்கிறீங்க அண்ட் தென் ஃபிஃப்த்தை படிச்சிட்டிங்கன்னா யார் ஃபஸ்ட்டு ரீகேப் பண்ணுவா? ஸோ இந்த மாதிரி வந்து ரீகேப் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிக்கணும்னு சொல்ல வரேன். இது ரொம்ப 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 பிக்கஸ்ட் மிஸ்டேக். தயவு செஞ்சு நான் திரும்பி சொல்கிறது வந்து தெளிவாக படிங்க. டைம் எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, படிக்கிறத தெளிவாக படிங்க. ஸோ டைம்லன்னு மட்டும் நினைக்காதீங்க. 3 கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்கன்னா 1 2 3 என்னமோ ஒன்று இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு நான் படிக்கிறேன், அதான் நான் மண்டையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 படிச்சுட்டா திரும்பி 1 2 3 ரீகேப் பண்ணிட்டு 4th போங்க. தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க. திரும்பி சொல்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதை பற்றி சொல்ல வரேன்னா வந்து ஃப்ரேம் ஒர்க் பற்றில சொல்ல வரேன். அதாவது வந்து இந்த டாப்பிக்லேருந்து எனக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு கொஷின் வந்துடும். ஆர் அதர்வைஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து தியரி பேஸ்டா இல்லை ப்ராப்ளம் பேஸ்டா எதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் இன் நியூமரிக்கல் டைப்னா தென் யூ நீட் டு ஃபோக்கஸ் மோர் டைம் ஆன் நியூமரிக்கல்ஸ். ஸோ இதை விட்டுட்டு நான் தியரியில் தான் வந்து அதிக மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் ஆக்சுவலி. என்ன சொல்ல வரேன்னா அந்த பேப்பர் வந்து நியூமரிக்கல்ஸ் தான். ஸோ நான் வந்து நியூமரிக்கல்ஸில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தியரி தான் வச்சுக்கோங்களேன். தியரினா கான்செப்ட் தான். கான்செப்டை படிச்சுட்டு போய் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எக்ஸாம் எழுதுங்க, மார்க் வந்துடும். பட் நியூமரிக்கலில் போய் கான்செப்டை இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு வந்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ இட் இஸ் நியூமரிக்கல் டைப்னா ஒர்க் மச் மோர் டைம் கம்பேரிங் டு த தியரி பேஸ்ட் சம்திங். அந்த கொஸ்டின்ஸை தியரியாக கொடுக்குற டைமை விட கொஞ்சம் அதிகமாக வந்து நியூமரிக்கல்ஸுக்கு டைம் இம்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா தியரி வந்து நீங்கள் கான்செப்டை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா லிட்டில் பிட் ரீகேப் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டை வந்து ஓனாக எழுத முடியும். பட் நியூமரிக்கல்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு வந்து கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் ஒர்க் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து உங்கள் எஃபர்ட்டை ப்ராப்பராக போடுங்க. ஸோ மறந்து திரும்பி சொல்கிறேன், ரீகேப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுங்கள். இது ஒரு பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆக்சுவலி. நான் பண்ண 12th பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் இதுதான். என் டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த பாயிண்ட்டை நான் திரும்பி சொல்ல தான் செய்வேன். இந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். நீட்டில் வந்து லோ மார்க்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல் டிப்ரெஷன் மோடு அண்ட் தென் ஹி ஆர் ஷி டிசைடட் டு மேக் சூசைட். ஓகே, லைஃப்ன்றது ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான். மார்க்குன்றது வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? மார்க் இஸ் ஜஸ்ட் டெஸ்ட்டு தான். உங்களோட நாலேஜை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டிங் டூலுன்னு சொல்லலாம் எக்ஸாம்ன்றது. கரெக்டாக நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, எம்பிபிஎஸ் மட்டும்தான் நினச்சிட்டே இருப்பேன், எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஆவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னா, அதுதான் என்னோட உலகமே அதுதான்னா யூ நீட் டு டை ஃபார் தட். அதுக்குன்னு மேலே போய் அந்த டை சொல்ல, அந்த சப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் ஃபுல் இன்வால்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? மற்றவங்கள விட நீங்கள் 10x டைம்ஸ் எஃபர்ட்டை போட்டால் தான்
நீங்கள் வந்து நீங்கள் குட் பொசிஷனில் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ எஃபர்ட் அதிகமாக போடணும். அப்படி இல்லை எனக்கு வந்து எம்பிபிஎஸ் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் எம்பிபிஎஸ் தவிர லாட்ஸ் ஆஃப் சான்ஸ் இருக்குங்க. என்ன சொல்கிறது, இன்ஜினியரிங் இருக்குது, வெட்டினரி இல்லையா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஆண்டர்பிரினர் போய் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குக்கிங் நல்லா வருமா, ஒரு ஷாப் ஆரம்பிங்க. ஏன் குக்கிங் பண்ணுறவங்களாம் என்ன சம்பாதிக்கலன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பிடிச்சது வந்து பிரியாணி தான். அதனால் நான் வந்து ஆர்ஆர் பிரியாணியை வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உடனே வந்து ஸ்பான்சரு அது இதெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம சேனல் இன்னும் எலிஜிபிளே ஆகலை. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், ஏன் ஃபன்னி மூணு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர் பிரியாணியை எடுத்துக்கலாமே. அவங்க என்ன படிச்சிருக்காங்களா, என்ன ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு பிடிச்சது வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும், இந்த மாதிரி வந்து புதுசாக க்ரியேட்டிவாக பண்ணணும். ஸோ அதனால் வந்து அவங்களோட ரிஸ்க் எடுத்து அவங்க க்ரியேட்டிவாக இனோவேட் பண்ணி அண்ட் தென் ஹீ ட்ரை டு செல் பிரியாணி ஏன்னா க்ரியேட்டிவாக இனோவேட்டிவே அண்ட் தென் அந்த சீரக சம்பாவோ பாஸ்மதி அரிசியோ சம்திங் போட்டு அவங்களோட ஷாப் வந்து ஒரு நல்ல வெல்த்தியான கண்டிஷனில் இப்போ இருக்கிறதுக்குனா என்ன காரணம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் தென் வந்து அவங்க போட்ட ரிஸ்க்கு அண்ட் தென் அவங்களோட இனோவேட்டிவான டிசிஷன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எம்பிபிஎஸ் நிறையா ரோல்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி முடிவுகளை எடுத்துக்காதீங்க. அதே தான் வந்து கம்பேர் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு நான் இந்த நீட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, டிப்ளமோ ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் வந்து மார்க் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப சஃபர் ஆகுவீங்க. கரெக்டாக? இவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் எஃபர்ட்டை வந்து தயவு செஞ்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா மார்க் எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை நீங்கள் கேட்ச் பண்ணணும்னா அவங்க எஃபர்ட் போகிறத விட நீங்கள் 2x டைம்ஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அது இல்லாமல் உங்களோட எஃபர்ட்டையும் போடணும்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, உங்களோட அவுட்புட் பற்றி யோசிக்க முடியும். இப்போ டிஎன்ஏ வந்து இன்னும் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கன்னா சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள விட நீங்கள் நல்லா மார்க்கு நல்ல எஃபர்ட் போட்டு பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ எல்லாமே பேஸான திங்ஸ் வந்து உங்கள் எஃபர்ட்டு தான். உங்கள் எஃபர்ட்டை ஃபுல்லாக போடுங்க, அவுட்புட்டை எடுத்துகிட்டு போங்க. தட்ஸ் ஆல். எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் எஃபர்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஓகேவா? ஒரு பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேணும்னு சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வாக் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டுருந்தோம். அவன் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணான், நான் வந்து ரொம்ப லோமாக இருக்குடா, சிஜிபி வந்து கம்மியாக இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப கம்மியாக தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் என்ன சொன்னேன், அவனை வந்து டிப்ரெஸில் இருந்து கொஞ்சம் ஹாப்பியாக வர்றதுக்கு நான் என்ன சொன்னேன், இருடா நம்மளுக்கு வந்து டைம் இருக்குடா, வி ஹாவ் 2 more yearsடா, ஸோ செம் இருக்குது பார்த்துக்கலாம், இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸோ பார்த்துக்கலாம்டா. அதை வந்து மார்க்குன்றது வந்து எப்போனா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. நீ வந்து இந்த இயர்க்குள்ளே வந்து நல்ல மார்க் எடுறா, உங்கள் எஃபர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு பாசிட்டிவான வைப் கொடுத்தேன். அண்ட் தென் அவங்களோட மூடு வந்து டிப்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ஹாப்பியாக சேஞ்ச் ஆனிச்சு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோவை தவிர இந்த வீடியோ மோஸ்ட்லி ரீச் அவுட் ஆகுதான்னு தெரியாது, பட் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான வைப்பாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன். மெயினான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பாசிட்டிவ் வைப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கும். ஓகே, இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கூட பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இட் மைட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ, லைக் நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும். ஸோ லைக் கூட பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஸோ எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு தெரியும். ஸோ பை.